எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு KSS சமையல். இன்னைக்கு நம்ம எப்படி திலாப்பியா ஃபிஷ் குழம்பு வைக்கிறது பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபிஷ் குழம்புக்கு என்னென்ன பொருள் வேணும்னு பார்க்கலாங்க. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய், அப்புறம் கடுகு, வெந்தயம், இது கூட பூண்டு என்னென்னா ஒரு 10 பல் பூண்டு எடுத்து பொடியை கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வரமிளகாய் என்னென்னா 10 மிளகாய் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எடுத்துக்கங்க. இது கூட என்னென்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்து போட்டால் நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா என்ன மாதிரி பெரிய வெங்காயம் பொடியை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் தக்காளி, நான் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் 1 எடுத்துக்கலாம், சின்ன தக்காளியாக இருந்தால் 2 எடுத்துக்கலாங்க. அப்புறம் புளி என்னென்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு அது கரைச்சி வச்சுருக்கோம். அப்புறம் ஃபிஷ் கட் பண்ணி உப்பு மஞ்சப்பொடி போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது குழம்புக்கு வேணுங்கக்கூடிய தேங்காய் பேஸ்ட்டுங்க. இது அரை மூடி தேங்காய், 2 வரமிளகாய், அப்புறம் பூண்டு, கொஞ்சோண்டு இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுருக்கேங்க. வாங்க எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேங்க. இதுக்கு தாளிக்கு உப்பெல்லாம் போடலாம். கடுகு 1 ஸ்பூன். இப்போ இது கூட 1 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. இப்போ இதில் பூண்டு போட்டு பூண்டு நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. கருவேப்பிலை போட்டால் தாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இன்க்ரீடியன்ஸ் சொல்லும்போது கருவேப்பிலை மிஸ் பண்ணிட்டேன். பட் கருவேப்பிலையும் போட்டுக்கலாங்க. நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆகிடுங்க. இப்போ கொஞ்சம் பாதி வெங்காயம் ஃப்ரை ஆயிடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு நல்லா வணக்கலாங்க. இப்படி கொஞ்சம் ஃப்ரை வேட்டுங்க. இப்போ இதில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி ஊற்றிக்கலாங்க. இந்த புளி ஊற்றிச்சு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதிக்கிட்டுங்க. இது கூட குழம்புக்கு நான் 2 ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா போட போகிறேங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு இப்போ என்னென்னா நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டலாம். போதும். மீதி நம்ம தேங்காய் இது போடும்போது போட்டுக்கணும். இப்போங்க நல்லா என்னென்னா இந்த புளியோட பச்சை வாசம் போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கிற இந்த கோகனட் பேஸ்ட்டை உள்ளே கலக்கி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடலாங்க. இப்போ குழம்புல அந்த பச்சை வாசம்லாம் போயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ்ஷை இது உள்ளே சேர்த்துக்கலாம். வா, இப்போ பாருங்கள், நம்ம திலாப்பியா ஃபிஷ் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. வாங்க போய் எல்லாம் சாப்பிட்லாம்.